குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குட் மார்னிங் பிரதர். ஓம் சாந்தி. பாபா ஞாபகம் இருக்கா? சூப்பரா இருக்குது சிஸ்டர். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குது. ம் பாபா செம்பன் நிறமான உலகத்துல நட்சத்திரமான ஜொலிக்கு ம் சுப்ரீம் சோல் அவர் ஃபாதர் த சுப்ரீம் சோல். ஆமா. குஷியா இருக்கீங்களா சிஸ்டர்? அப்படியே இருக்கும் பிரதர். அப்படியே அந்த குஷியோடய அப்படியே அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்போம். குஷியின் சக்தி முதல்ல முழு உலகத்துக்கும் கொடுங்க சிஸ்டர். அப்படியே மகா வாக்கியங்களை வாசிக்கலாம். சரி வாசிங்க. சொல்லுங்க. வாசிங்க சிஸ்டர். ஏப்ரல் 2, 2025 காலை முரளி பப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய பதீதமான தூய்மையற்ற உலகத்தின் மீது உங்களுக்கு எல்லையில்லாத வைராக்கியம் வேண்டும். ஏனெனில் நீங்கள் பாவனமாக தூய்மையாக ஆக வேண்டும். உங்களது முன்னேறும் கலையினால் எல்லோருக்கும் நன்மையாகி விடுகிறது அப்படின்னு தலைப்புல அப்பா கொடுத்துருக்காங்க. இந்த பழைய உலகத்தின் மீது உங்களுக்கு முழுமையான எல்லையற்ற வைராக்கியம் வேண்டும். ஏன்னா இப்ப நீங்க தூய்மையாகணும். நீங்க முன்னேறதுனாலதான் மற்றவர்களுக்கும் அது நன்மையா ஏற்படுது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு சிஸ்டர். நீங்க எப்ப முழுமையா தூய்மையாயிடுறீங்களோ அப்ப மற்றவர்களுக்கும் அது நன்மைக்கான காரியமா. நீங்க எல்லாரும் தூய்மையாய் ஜீவன் முக்தி சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. அவங்க எல்லாரும் நன்மை ஏற்படுது, அவங்களுக்கு எல்லாம் நன்மை ஏற்படுதுன்னா அவங்க எல்லாரும் முக்தி தாமத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு சிஸ்டர். நம்ம இன்னைக்கு ரெடி ஆயிட்டோம்னா ஆமா நாளைக்கு வர வேண்டியது நாசம் இன்னைக்கே வந்துடும். ஆமா ஆமா. அதுல இப்ப நம்ம ரெடி ஆகாம இப்ப மற்ற ஆத்மாக்கள் படுற துன்பம் எல்லாம் நம்மளுடைய கணக்குல தான் வரும். ஆமா அப்படிங்கிற சமிக்கை அப்பா இப்ப கொடுத்துருக்காங்க. கேள்வி கேக்குறாங்கப்பா. ஆத்மா தனக்குத்தானே எதிரி தனக்குத்தானே நண்பன் என்று கூறப்படுகிறது. உண்மையான நட்பு என்பது என்ன? பதில்: ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி எப்பொழுதும் நடந்து கொண்டே இருத்தல், இதுதான் உண்மையான நட்பு ஆகும். ஒரு தந்தையை நினைவு செய்து தூய்மையாவது மற்றும் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி பெறுவது. இது போல நட்பு கொள்வதற்கான யுக்தி தந்தை தான் கூறுகிறார். சங்கம யுகத்தில் தான் ஆத்மா தனது நண்பனாக ஆகிறது. தனக்குத்தானே நண்பன். ஆத்மா தனக்குத்தானே நண்பனாவும் இருக்குது, தனக்குத்தானே எதிரியாவும் இருக்குதுன்னு கீதையில சொல்லி வச்சிருக்காங்க. எது பகவத்கீதையில. அத பாபா இங்க சொல்றாரு, உங்களுக்கு நீங்களே எப்படி நண்பன் ஆகிறது அப்படின்னு. தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு நீங்களே நட்பு செய்யறது அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறத சொல்றார். அடுத்து தந்தை கிட்ட தந்தையை நினைவு செய்து நீங்க தூய்மையாகிறது மற்றும் அந்த தூய்மை அடைஞ்சு அவர்கிட்ட இருந்து அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தி இருக்கிறது பார்த்தீங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு நீங்களே நண்பன் ஆகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த சங்கமயத்துலதான் தந்தை இப்படிப்பட்ட யுக்திய சொல்லித்தாரேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு சிஸ்டர். சங்கம யுகத்துலதான் ஆத்மா தனக்குத்தானே நண்பன் ஆகுது. ஆமா. துவாபர யுகத்துல இருந்து தனக்குத்தானே எதிரி ஆயிடுச்சு. ஆமா, எதிரி ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. ஆமா. சத்தியகாலத்துல அதுக்கே தெரியாது நமக்கு எதிரி ஆக போறோம்னு. கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்துட்டே இருக்கு. ஆமா. ஓகே பிரதர். பாடல்: நீங்கள் இரவை இழந்தீர்கள். ஓம் சாந்தி. அப்படியும் இந்த பாடல் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். முழு உலகத்தில் யாரெல்லாம் பாடல்கள் பாடுகிறார்கள் அல்லது சாஸ்திரங்கள் படிக்கிறார்கள், தீர்த்தங்களுக்கு செல்கிறார்களோ அவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். ஞான மார்க்கம் என்று எதற்கு கூறப்படுகிறது, பக்தி மார்க்கம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிந்துள்ளீர்கள். வேதம், சாஸ்திரங்கள், உபநிஷதங்கள் ஆகியவை எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடையது. அரைக்கல்பம் பக்தி நடக்கிறது மற்றும் அரைக்கல்பம் பின்னர் ஞானத்தின் பிராலப்தம் பலன் நடக்கிறது. பக்தி செய்து இறங்கவே சொல்றீங்களா? ஆமா. இரவை இழந்துட்டீங்க அப்படிங்கறது அந்த பாடல்ல இருக்குது. அது பக்தி மார்க்கத்தின் பாடல் அப்படிங்கறத பாபா சொல்றாரு. அப்ப பக்திக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத ஃபுல்லா அந்த பேராகிராஃப்ல சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் என்ன அந்த பாடல்ல அந்த இரவு இழந்துட்டோம் அப்படின்னா பக்தியின் என்னென்ன விஷயத்துல எதெல்லாம் தேவையில்லாம இருந்துச்சு அதுல இருந்தெல்லாம் விடுபட்டு எப்படி ஞான மார்க்கத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இந்த சாஸ்திரங்கள், தீர்த்தங்கள் மற்றும் இந்த பாடல்கள்லாம் பாடுறாங்க இல்லையா, பஜனை செய்யறது, இது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயமா இருக்குது. ஞானத்தின் விஷயம் இப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு. சரி வாசி. அரைக்கல்பம் பக்தி பின்னர் அரைக்கல்பம் ஞானம் பிராலப்தம் நடக்கிறது. பக்தி செய்து இறங்கவே வேண்டியுள்ளது. 84 பிறவிகள் எடுத்து கீழே இறங்குகிறீர்கள். பிறகு ஒரு பிறவில் உங்களுக்கு முன்னேறும் கலை ஆகிறது. இதற்கு ஞான மார்க்கம் என்று கூறப்படுகிறது. ஞானத்திற்கு ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டுள்ளது. துவாபர யுகம் முதல்
வரும் ராவண ராஜ்யம் முடிந்து போய் பிறகு ராமராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது. நாடகத்தில் உங்களுடைய 84 பிறவிகள் முடிவடையும் பொழுது மீண்டும் முன்னேறும் கலையினால் அனைவருக்கும் நன்மையாகி விடுகிறது. இந்த வார்த்தைகள் எங்கேயோ சில வரிகள் சில சாஸ்திரங்களில் இருக்கிறது. முன்னேறும் கலையினால் அனைவருக்கும் நன்மை, அனைவருக்கும் சத்கதி செய்பவரோ ஒரே ஒரு தந்தை தான் அல்லவா? அதாவது ஞானம், பக்தி, வைராக்கியம், அதான் பாபா அப்படி சொல்றாரு. ஞானம் அரைக்கல்பம், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்துல பக்தி, அப்படி வந்துட்டீங்க. அப்ப வைராக்கியம் ஏற்படக்கூடிய சமயம் சங்கமயம் தான். நீங்க முன்னேறுவதனால நன்மை ஏற்படுது அப்படின்னு சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்காங்க. இது போன்ற விஷயங்கள் சாஸ்திரத்துல ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துலதான் இருக்கும். அதாவது குப்பையில போய் மாணிக்கத்தை தேடுறது மாதிரிதான். நிறைய குப்பை இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல மாணிக்கம் இருக்கும். அது போலதான் ஒரு வார்த்தை எங்கேயாவது இருக்கும். இப்ப உங்களுடைய வைராகியத்தின் மூலமா இந்த முழு உலகத்தின் மீது, இந்த பழைய உலகத்தின் மீது உங்களுக்கு வைராகியம் வந்ததுனால இப்ப முழு உலகத்துக்கு நன்மை ஏற்படுது அப்படிங்கறத புரிய வச்சிருக்காரு. சரி வாசி. அப்பா சொல்றாங்க, நன்மை அனைவருக்கும் சத்து செய்பவர் ஒரே ஒரு தந்தை தான் அல்லவா? சன்னியாசி, வைராக்கியம் உள்ளவர், உதாசி போன்றோர் அநேக விதமானோர் இருக்கிறார்கள். நிறைய கொள்கைகள் வழிகள் உள்ளன. எப்படி சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று எழுதியுள்ளார்கள். இப்பொழுது 10,000 வருடங்கள் என்று சங்கராச்சாரியாரின் கருத்து வெளிப்பட்டுள்ளது. எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. ஒருவர் பின் இவ்வளவு 1000 என்பார். கலியுகத்தில் இருப்பது அநேக மனிதர்கள், அநேக வழிகள், அநேக தர்மங்கள். சத்தியுகத்தில் அதாவது இது அநேக தர்மங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சத்தியுகத்தில் இருப்பதோ ஒரே ஒரு வழிதான். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பினுடைய முதலிடை கடை பற்றிய ஞானத்தை கூறுகிறார். இதை கூறுவதற்கு கூட எவ்வளவு காலம் பிடிக்கிறது. கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். முன்கூட்டியே இவை எல்லாவற்றையும் ஏன் கூறவில்லை என்று கூற முடியாது. என்ன சொல்றாரு? ஏன் கூற முடியாதா? முதலிடை கடை என்று கூற முடியாது. பள்ளிக்கூடத்தில் படிப்பு வரிசைக்கிரமமாக இருக்கிறது. அதாவது சிறிய குழந்தைங்களுக்கு உறுப்பு சின்னதா இருக்கனால கையெல்லாம் எழுத முடியாது, அதுங்களுக்கு பண்ண முடியாது. அதை பத்தி இங்க சொல்லிட்டு இருக்காரு, வரிசைக்கிரமத்தை பத்தி. சிறிய குழந்தைகளுக்கு உறுப்புகள் சிறியதாக இருக்கும். எனவே அவர்களுக்கு கொஞ்சமாக கற்பிப்பார்கள். பிறகு உறுப்புகள் வளர்ந்து கொண்டே செல்ல செல்ல புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே இருக்கும். படிப்பை தாரணை செய்து கொண்டே செல்வார்கள். சிறிய குழந்தைகளின் புத்தியில் எதுவும் தாரணையாக முடியாது. பெரியவர்களாக ஆன பிறகு வழக்கறிஞர், நீதிபதி ஆகியோர் இருக்கிறார்கள். இங்கும் அவ்வாறே ஒரு சிலருடைய புத்தியில் நன்றாக தாரணை ஆகிறது. நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். ஆக இப்பொழுது பத்தித்தமான உலகத்தின் மீது வைராக்கியம் ஏற்பட வேண்டும். அதாவது சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது உங்களுக்கு எந்த விஷயமும் அவ்வளவா புரிஞ்சுக்க முடியாது. புதுசா வர குழந்தைங்களும் முழுசா தாரணை செய்துக்க முடியாது இல்லையா? அப்ப நாள் செல்ல செல்ல எப்படி உறுப்பு பெருசாகுதோ அதே போல புத்தியின் திறனும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. உங்களுக்கு தாரணை சக்தியை அப்பதான் அதிகமாகும் அப்படிங்கிறது சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங்க. எப்படி இங்க படிச்சு வக்கீல் போன்றவங்களாம் ஆகிறான், வக்கீல் டாக்டர்ஸ் எல்லாம் ஆகுறாங்க இல்லையா? அதே போல நீங்க இந்த படிப்புல நல்ல விதத்துல தேர்ச்சி அடைஞ்சு வந்தீங்கன்னா இறுதியில லட்சுமி நாராயணன் ஆயிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. சரி சிஸ்டர் வாசி. ஆத்மா தூய்மையாகிவிட்டது என்றால் பின் தூய்மையற்ற உலகத்தில் இருக்க முடியாது. தூய்மையற்ற உலகத்தில் ஆத்மாவும் தூய்மையற்றதாகவே உள்ளது. மனிதர்களும் தூய்மையற்றவர்களாக உள்ளார்கள். தூய்மையான உலகத்தில் மனிதர்கள் கூட தூய்மையானவராகவும் தூய்மையற்ற உலகத்தில் மனிதர்கள் தூய்மையற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். இது இருப்பதே ராவண ராஜ்யமாக. ராஜாராணி எவ்வாறோ அவ்வாறே பிரஜைகள். இந்த முழு ஞானமும் புத்தியில் புரிந்து கொள்வதற்கானதாகும். இச்சமயத்தில் எல்லோருடையதும் தந்தையிடம் விபரீதமான அன்பில்லாத புத்தியாக உள்ளது. நீங்களோ குழந்தைகளாகிய நீங்களோ தந்தையை நினைவு செய்கிறீர்கள். உள்ளுக்குள் தந்தைக்காக அன்பு உள்ளது. ஆத்மாவின் தந்தைக்காக அன்பு உள்ளது. மதிப்பு மரியாதை உள்ளது. ஏனெனில் தந்தையை அறிந்துள்ளீர்கள். இங்கு நீங்கள் முன்னால் இருக்கிறீர்கள். சிவபாபாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபம், ஞானக்கடல், அன்பு கடல் மற்றும் ஆனந்த கடல் ஆவார். கீதை ஞானத்தை அளிக்கும் பரம்பிதா திருமூர்த்தி சிவபரமாத்மாவின் வாக்கு. திருமூர்த்தி என்ற வார்த்தையை அவசியம் சேர்க்க வேண்டும். ஏனெனில் திருமூர்த்திக்குத்தான் பாடல் உள்ளதல்லவா? பிரம்ம மூலமாக ஸ்தாபனை. எனவே அவசியம் பிரம்மா மூலமாக தானே ஞானம் கூறுவார்கள். கிருஷ்ணரோ சிவபகவான் வாக்கியம் என்று கூற மாட்டார். அதாவது தூய்மையற்ற உலகத்துல
தூய்மையற்ற மனிதர்கள் தான் இருப்பாங்க. தூய்மையான உலகத்துல தூய்மையான மனிதர்கள் தான் இருப்பாங்க. இந்த உலகம் முழுமையா தூய்மையற்றதாயிருச்சு, அதனாலதான் இங்க தூய்மையற்ற மனிதர்கள் இருக்காங்க. அந்த சத்தியுகம் தூய்மையான உலகம் இருக்குது, அதனால தூய்மையான உலகம் அங்க தூய்மையான மனிதர்கள் அங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் தந்தை மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. தந்தை தான் ஞான கடலாவும் இருக்காரு, சுகக்கடலாவும் இருக்காரு, அன்பு கடலாவும் இருக்காரு. அப்ப தந்தை வந்துதான் இந்த விஷயத்தை எல்லாம் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. லாஸ்ட் என்ன சிஸ்டர் சொன்னாரு? தந்தையை நீங்கள் நினைத்தீர்கள், உங்களுக்கு தந்தைக்காக அன்பு உள்ளது, ஏனெனில் தந்தை அறிந்துள்ளீர்கள், பாபாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் மனித சிருஷ்டியின் விதை, ஞான கடல், அன்பு கடல் மற்றும் ஆனந்த கடலாக இருக்கிறார். திருமூர்த்தி சிவபரமாத்மாவின் வாக்கு திருமூர்த்தி வார்த்தையை அவசியம் சேர்க்க வேண்டும். ஏனெனில் திருமூர்த்திக்கு தான் பாடல் உள்ளது அல்லவா சொன்னார். பிரம்மா மூலமாகத்தானே ஞானம் கூறுவார். கிருஷ்ணரோ சிவபகவான் வாக்கியம் என்று கூற மாட்டார். அதாவது பிரம்மா மூலமா தானே நான் ஞானம் கொடுக்க முடியும், கிருஷ்ணர் மூலமா கொடுக்க முடியாது இல்லையா? அங்க கிருஷ்ணர் தானே கீதா ஞானம் கொடுத்தது மாதிரி காமிச்சிட்டாங்க அந்த பக்தியில. அதுக்காக அது அப்படி கிடையாது, இது இப்படி அப்படின்றத புரிய வச்சிருக்க. நான் பிரம்மா உடல்ல வந்துதான் பிரவேசமாய் தான் உண்மையான ஞானம் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். சரி வாசி. பிரேரணை, ஊக்கமளித்தல், தூண்டுதல் மூலமாக எதுவும் ஆவதில்லை. அவருக்குள் சிவபாபாவின் பிரவேசமும் ஆக முடியாது. கிருஷ்ணர சொல்றாரு, சிவபாபாவோ அந்நிய தேசத்தில் வருகிறார், சத்தியமோ கிருஷ்ணரின் தேசம் ஆகும் அல்லவா? எனவே இருவருக்கான மகிமை தனித்தனியாகும். முக்கியமான விஷயமே இதுதான். இது அந்நிய தேசம்ன்றது கலியுகம், கிருஷ்ணரின் தேசம்ன்றது எது? சத்தியுகமா? அது என்னன்னு சொல்லியிருந்தாரு? அதாவது பிரவேசம் அதாவது அந்நிய தேசத்தில் வருகிறன்னா அவருடைய தேசம் பரந்தாமம். ஆனா அவர் வர்றது இப்ப கலியுகத்துல வராரு, சங்கம யுகத்துல வராரு. அடுத்து கிருஷ்ணரோ சத்தியுகமோ கிருஷ்ணரின் தேசம் அல்லவா? எனவே கிருஷ்ணருடைய தேசம் அல்லவா? கிருஷ்ணர் சத்தியுகத்துல தானே வராரு. கிருஷ்ணரோட ஆத்மா ஒரு பிறவில சங்கம யுகத்துல பிரம்மாவா இருக்கு. அதே அந்த பிரம்மாவோட உடம்புலதான் நான் இவருக்கு அந்த பிராலப்தமான கிருஷ்ணருங்கிறது சத்தியவத்திர இளவரசனா ஆக்குறேன் அப்படிங்கறத அப்பா நமக்கு புரிய வைக்கிறாங்க. அதனால ரெண்டு பேரோட மகிமையும் தனித்தனி ஆகும். அது பத்தி சொல்றாங்க. முக்கியமான விஷயமே இதுதான். அப்பா சொல்றாங்க, சத்தியுகத்தில் கீதையோ யாரும் படிப்பது இல்லை. பக்தி மார்க்கத்திலோ ஜென்ம ஜென்மாந்தரமாக படிக்கிறார்கள். ஞான மார்க்கத்திலோ அது இருக்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் ஞானத்தின் விஷயங்கள் இருப்பதில்லை. இப்பொழுது படைப்பு கர்த்தாவான தந்தை தான் படைப்பினுடைய முதலிடைகடை பற்றிய ஞானத்தை அளிக்கிறார். மனிதர்களோ படைப்பு கர்த்தாவாக ஆக முடியாது. நான் படைப்பு கர்த்தா ஆவேன் என்று மனிதர்கள் கூற முடியாது. நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறேன் என்று சுயம் தந்தை கூறுகிறார். பக்தியில இருக்கும்போது உங்களுக்கு ஞானம் கிடையாது. ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப பக்தியெல்லாம் விட்டுறணும். உங்களுக்கு ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பக்தி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் தந்தை தான் உங்களுக்கு இந்த சிருஷ்டியினுடைய முதலீடை கடையின் ஞானத்தை புரிய வைக்கிறேன். இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்படிங்கறத சொல்றேன். ஞானம் வேற, பக்தி வேற. இப்ப நீங்க செய்யக்கூடிய காரியம், முன்னேறக்கூடிய காரியம் வேற அப்படின்னு இருக்க. சரிங்க சார். மனிதர்கள் படைப்பு கர்த்தாவா ஆக முடியாது. படைப்பு கர்த்தா என்பது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனிதர்கள் நான் படைப்பு கர்த்தா ஆவேன் என்று கூற முடியாது. மனித சிருஷ்டி இதே ரூபமாக இருக்கிறேன் என்று சுயம் தந்தை கூறுகிறார் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறாரு. ஆமா, ஏன்னா அதுவும் தேகதாரியா காமிச்சிட்டாங்க இல்லையா கிருஷ்ணரை. பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் தேகதாரி மூலமா தேகன்றதே படைப்பு தான். அந்த படைப்பு உங்களுக்கு ஞானம் கொடுக்காது இல்லையா? படைப்பவரான தந்தை சிவபரமாத்மா தான் ஞானம் கொடுக்க முடியும். அதான் சிவன் வேற, கிருஷ்ணர் வேற, அவருடைய மகிமை வேற, தந்தையின் மகிமை வேற அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருக்காரு. சரிங்க. அப்பா சொல்றாங்க, அன்பு கடல் அனைவருக்கும் சத்கதி அளிப்பவன் ஆவேன். கிருஷ்ணரின் மகிமையே தனியாகும். எனவே இந்த வேற்றுமைகளை முழுமையாக எழுத வேண்டும். அப்பொழுது கீதையின் ஞானம் அளித்தவர் கிருஷ்ணர் அல்ல என்பதை மனிதர்கள் படித்தவுடனேயே சட்டென்று புரிந்து கொண்டு விடுவார்கள். இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றால் நீங்கள் வெற்றி விட்டீர்கள் என்று பொருள். மனிதர்கள் கிருஷ்ணருக்கு பின்னால் எவ்வளவு பிரமித்து பைத்தியமாகி போகிறார்கள். கிருஷ்ணருக்கு பின்னால் எப்படி சிவனுடைய பக்தர்கள் சிவனுக்காக கழுத்தை வெட்டி கொள்ள கூட துரிந்து விடுகிறார்கள். அவ்வளவுதான். நாங்கள் சிவனிடம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதே போல அவர்கள் கிருஷ்ணரிடம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணரிடம் போக முடியாது. கிருஷ்ணரிடம் வழி
ஆகும் விஷயம் இருப்பது இல்லை. தேவிகள் மீது பலியாகிறார்கள், தேவர்கள் மீது ஒரு பொழுதும் பலியாவது இல்லை. நீங்கள் தேவிகள் ஆவீர்கள் அல்லவா? அதாவது கிருஷ்ணர் பின்னாடி பக்தி செய்துட்டு பின்னாடி அந்த பஜனை பாடிட்டு எப்படி போறாங்களோ அதே போல கிருஷ்ணர் பின்னாடி அவரை பார்த்துக்கிட்டே அந்த நினைவு யாத்திரையிலேயே அப்படி போயிடுறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனா சிவனுடைய பக்தர்கள் அப்படின்னா தலையை வெட்டிக்கிறது கூட துணிஞ்சிடுறாங்க, அதாவது பலி ஆயிடுறாங்க அப்படிங்கறது சொல்றாரு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாரு. அங்க நினைவு யாத்திரைன்னு ஒண்ணு இருக்குது, இங்க வந்து பலியாக வேண்டிய விஷயம் இருக்குது சிவனுக்கும் கிருஷ்ணருக்கும். ஆனா நமக்கு ஞான மார்க்கத்துல அப்ப என்ன சொல்றாரு, ஏக உணர்வை பலி கொடுத்துருங்க, நான்கிற உணர்வே பலி கொடுத்துருங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு. நினைவு யாத்திரை அப்படிங்கிறது நீங்க பரந்தாமத்துல வந்து நினைவு செய்யக்கூடிய அந்த நினைவு யாத்திரையும் இந்த சுயதர்சன சக்கரத்தை சுத்தக்கூடிய நினைவு யாத்திரையும் அப்பா சொல்லித்தராரு. அதான் ரெண்டு விஷயத்த அங்க பக்தி மார்க்கத்துல டிஃபரன்சியேட்டா வேற மாதிரி செஞ்சுட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. சரிங்க சிஸ்டர் வாசி. தேவிகளாவீர்கள், அதாவது இன்னொன்னு என்ன சொன்னாரே பிரதர், தேவிகள் மீது பலி ஆகிறார்கள், தேவர்கள் மீது ஒரு பொழுதும் பலி ஆவதே இல்லை. ஆமா, தேவிங்க தானே, ஏன்னா இங்க குமாரிகள் குமாரிகள் தானே அதிகமா பலியாயிட்டு இருக்காங்க. அதாவது தந்தை வரும்போது சிருஷ்டிக்கு வரும்போது குமாரிகள் தானே அதிகமா பலியானாங்க. அதனாலதான் தேவிகள் முன்னாடி சிவன் முன்னாடி தான் அதிகமா பலியாகிறாங்க, தேவர்கள் ஆண்கள் முன்னாடி அந்த அளவுக்கு பலியாகிறது இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்கு. இந்திரதேவன் முன்னாடி எல்லாம் யாரும் பலியாகிறது இல்லை இல்லையா, வருணதேவன் வாயு தேவன் அவங்க நல்லா நம்ம அளவுக்கு பலியாகிறது இல்லையா, அதுக்காக சொல்றாங்க சிஸ்டர். பலி கொடுக்கறதும் விசேஷமா செய்யறாங்க இல்லையா, அதாவது காளி கோயில்ல தான் பலி கொடுக்கறது அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யறாங்க இல்லையா, அதுக்காக அப்படி சொல்றேன். அப்பா சொல்றாங்க, நீங்கள் சிவபாபாவினுடையவர்கள் ஆகி உள்ளீர்கள், ஆக சிவபாபா மீதும் பலி ஆகிறார்கள். சாஸ்திரங்களில் இம்சைக்குரிய விஷயங்களை எழுதி விட்டுள்ளார்கள், நீங்களோ சிவபாபாவின் குழந்தைகளாவீர்கள். உடல் மனம் பொருளை பலியிடுகிறீர்கள், வேறு எந்த விஷயமும் கிடையாது. எனவே சிவன் மற்றும் தேவிகளின் முன்பு பலியிடுகிறார்கள். இப்பொழுது அரசாங்கம் காசியில் பலியாவதை நிறுத்தி விட்டுள்ளார்கள். இப்பொழுது அந்த வாளே இல்லை. பக்தி மார்க்கத்தில் இது போல செய்து கொள்ளும் தற்கொலை கூட தன்னிடம் பகைமை பாராட்டுவதற்கான வழியாகும். ஒரே ஒரு வழி தந்தை கூறுகிறார், தூய்மையாகி தந்தையிடமிருந்து முழு ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். பாருங்க, பக்தி மார்க்கத்துல அந்த காசி கோயில்ல வந்து விழுந்து தற்கொலை செய்துக்கிறாங்க பாத்தீங்களையா, அது கூட தனக்கு தன் மீது பகைமை காட்டுவதாகும். தனக்குத்தானே எதிரி தனக்குத்தானே நண்பன் கேள்வி பதில சொல்லியிருந்தார் இல்லையா, அதான் இங்க எப்படி சொல்றாருங்க. நீங்க பலியாகிறீங்க, சிவனுக்காக பலியாகிறோம்ட்டு நீங்க அங்கிருந்து விழுந்து அந்த வாள் மீது விழுந்து தற்கொலை செய்துக்கிறீங்க அப்படின்னா ஆத்மா உங்களுக்கு நீங்களே எதிரியாயிட்டீங்க அப்படிங்கிறத சொல்றாருப்பா. எவ்வளவு சூப்பரான பாயிண்ட் பாருங்க. அதனால இந்த மாதிரி காரியம்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. பலியாகிறது அப்படின்னா தேக உணர்வை நீக்கிட்டு ஆத்மா உணர்வுல இருக்கிறது தான் அப்படிங்கறத பாபா இங்க சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். தந்தையிடமிருந்து முழு ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள், இதுவே நட்பு ஆகும். பக்தி மார்க்கத்தில் நட்பு எப்படி, அதாவது நட்பு எப்படி கொள்ளணும்னு நமக்கு சொல்றாரு. ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருந்தால் தன் ஆத்மாவும் தந்தையும் நட்பாயிடுங்கிறாரு. ஆத்மா இல்ல, பரமாத்மா மீது நட்பு கொண்டது ஒரு விஷயம், நமக்கு நாமளே நட்பா இருக்கிறது விஷயத்தான் அப்பா சொல்றாரு. தனக்குத்தானே நண்பன் தனக்குத்தானே எதிரின்னு சொல்லி வச்சிருக்காங்க, அந்த விஷயத்த புரிய வைக்கிறார். இதுவே நட்பு. ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள், இதுவே நட்பாகும். பக்தி மார்க்கத்தில் ஜீவாத்மா தனக்கே எதிரியாக இருக்கிறார். பிறகு தந்தை ஞானம் அளிக்கும் பொழுது ஜீவாத்மா தனது நண்பராக ஆகிறார். ஆத்மா தூய்மையாக ஆகி தந்தையிடமிருந்து ஆசி பெறுகிறார். சங்கம யுகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவையும் தந்தை நண்பனாக ஆக்குகிறார். ஆத்மா தன்னுடைய நண்பனாக ஆகிறார். ஸ்ரீமத் கிடைக்கும் பொழுது நாங்கள் தந்தையின் வழிபடிதான் நடப்போம் என்று புரிந்திருப்பார். இப்ப ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா தந்தை நினைவு செய்யுங்கன்னு ஏன் தந்தை சொல்றாருன்னா, மனமும் புத்தி ஒருமுகப்பட்டு இருக்கணும், அது ரெண்டும் நட்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்காரு. யோகம்ன்றது அவருக்கு நன்மை செய்யறதுக்கோ இந்த உலகத்துக்கு நன்மை செய்யறதுக்கோ இல்ல, முதல்ல உங்களுக்கு நீங்களே நன்மை செய்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைவு செய்யக்கூடிய பயிற்சி. அப்படி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மனமும் புத்தி ஒருமுகப்படும். ஏக்ரஸ்திதி ஏகாந்தம் அப்படிங்கிற எல்லா பயிற்சியுமே அந்த மனம் புத்தி ஒருமுகப்படுறதுதான். மனம் புத்திங்கிறது ஆத்மா தானே, அந்த மனம் புத்தி ஒருமுகப்பட்டு இருக்கிறது தான் நண்பன் அப்படின்னு சொல்றது. அது ரெண்டும் பிரிஞ்சு போச்சுன்னா எதிரி ஆயிடுது அப்படிங்கிறத சொல்றது. மனசு சொல்றது புத்தி கேட்க மாட்டேன், புத்தி சொல்றது மனசு கேட்காம போயிடுச்சுன்னா எதிரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
அதான் அப்படி சொல்றாரு. பக்தியில எப்படி செஞ்சுட்டு வந்துருக்கீங்க, இப்ப ஞான மார்க்கத்துல ஸ்ரீமத் படி நடக்கிறோம் அப்படின்னா தந்தை சொல்லியிருக்கார் நம்ம நடக்கணும் அப்படின்னா புத்தி சொல்லும், மனசு அதுபடி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த மனம் புத்தி ஒருமுகப்பட்டு செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீமத் படி நடக்கிறது தான் உங்களுக்கு நீங்களே நன்மை செய்துக்கிறது, நட்பாக இருக்கிறது, ஆத்மா உங்களுக்கு நீங்களே நண்பனாக ஆகிறது அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்றாரு. அப்புறம் தந்தையை நினைவு செய்து என்ன ஆகணும், தந்தை கிட்ட இருந்து தூய்மைங்கிற ஆஸ்தி எடுக்கணும். ஒண்ணு பாவ கர்மமும் அழியுது, இன்னொன்னு கூடவே தந்தை கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியும் கிடைக்குது. அப்ப அந்த மனம் புத்தி ஒருமுகப்பட்டு இருக்கிறதுனாலதான் இந்த பிராப்தியும் கிடைக்குது. சங்கம யுகத்துலதான் உங்களுக்கு நீங்களே நண்பனாகிறதுக்கான விஷயத்த சொல்லி தந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி யுக்திய பகவான் மட்டும்தான் சொல்லி தர முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி வாசிங். ரொம்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி ரவுண்ட் பண்ணி வைக்கணும். ஓகே சிஸ்டர். ஸ்ரீமத் கிடைக்கும் பொழுது நாங்கள் தந்தையின் வழிப்படிதான் நடப்போம் என்று புரிந்திருப்பார். தங்களுடைய வழிப்படி அரைகல்பம் நடந்தீர்கள். இப்பொழுது ஸ்ரீமத் சத்கதியை அடைய வேண்டும், ஸ்ரீமத் படி சத்கதி அடைய வேண்டும். இதில் தங்களுடைய வழிப்படி நடக்க முடியாது. தந்தையோ வழி மட்டுமே அளிக்கிறார். நீங்கள் தேவதையாக ஆக வந்துள்ளீர்கள் அல்லவா? இங்கு நல்ல கர்மம் செய்தீர்கள் என்றால் அடுத்த பிறவியிலும் நல்ல பலன் அமரலோகத்தில் கிடைக்கும். இப்போது இருப்பதே மரண உலகமாக இருக்கிறது. இந்த ரகசியத்தை கூட குழந்தைகளாக நீங்கள் வரிசை கிரமமாகவே புரிந்துள்ளீர்கள். ஒரு சிலருடைய புத்தியில் நல்ல முறையில் தாரணை ஆகிறது, ஒரு சிலரால் தாரணை செய்ய முடிவதில்லை. ஆக இதில் ஆசிரியர் என்ன செய்ய முடியும்? ஆசிரியரிடம் கிருபை அல்லது ஆசீர்வாதம் வேண்டுவார்களா என்ன? ஆசிரியரோ கற்பித்து விட்டு தனது வீட்டிற்கு சென்று விடுவார். பள்ளிக்கூடத்தில் முதலாக குதாவிற்கு வந்து தொழுகை செய்வார்கள். ஹே குதா, எங்களை தேர்ச்சி அடையுமாறு செய்து விட்டீர்கள் என்றால் நாங்கள் போகு பிரசாதம் படைப்போம். ஆசிரியரிடம் ஒரு பொழுதும் ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று கூற மாட்டார்கள். இச்சமயம் பரமாத்மா நமது தந்தையும் ஆவார், ஆசிரியரும் ஆவார். தந்தையின் ஆசீர்வாதமோ இருக்கவே இருக்கிறது. தந்தை குழந்தைகளை விரும்புகிறார். குழந்தை என்னிடம் வந்தால் என்றால் நான் செல்வம் கொடுப்பேன். ஆக இது ஆசீர்வாதம் ஆகியது அல்லவா? இது ஒரு நியமம் ஆகும். குழந்தைக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. இப்பொழுதோ தம பிரதானமாகவே ஆகி கொண்டு செல்கிறார்கள். சொல்றீங்களா பிரதர்? அதாவது ஆசிரியர் வந்து எப்படி வந்து மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாரு. பாடம் சொல்லி கொடுத்தா அவருடைய வீட்டுக்கு போயிடுவார் இல்லையா? லௌகீகத்துலயும் அப்படித்தான், அலௌகீகத்துலயும் இப்ப அப்படித்தான். தந்தை வீட்டுல இருந்து வாரேன், உங்களுக்கு பாடம் நடந்துட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன். அப்ப இதுல ஆசீர்வாதம் செய்யறதுக்கான விஷயம் என்ன இருக்குது? நீங்க தான் நல்ல விதத்துல படிச்சு தேர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்றாரு. தமோ பிரதானத்துல இருந்து சத்துவ பிரதானம் ஆகணும். நீங்க தந்தை கிட்ட வந்தீங்கன்னா தந்தை உங்களுக்கு செல்வம் நிறைய கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆசிரியர் வந்து பாடம் கற்பிச்சுட்டு போயிட்டாரு. நீங்க தந்தையின் வீட்டுக்கு போகணும் இல்லையா? தந்தை வீடு எது பறந்தாமோ அங்க போய் நீங்க தந்தையை நினைவு செய்தாதான் தூய்மையின் ஆஸ்தியை கொடுப்பாரு. அப்ப ஜீவன் முக்திக்கான பிராப்தியும் அடைஞ்சிடலாம் இல்லையா அப்படிங்கறத சொல்றாரு. எங்க போறதுனாலதான் பாவ கர்மம் அழியுது, பாவ கர்மம் அழியறதுனாலதான் தமோ பிரதானில இருந்து சத்துவ பிரதானம் ஆகுறீங்க. எல்லா விஷயமும் இப்படிதான் இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. தந்தை ஆசிரியரை பத்தி தெளிவா சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர் வாசி. குதா பத்தி சொன்னாரு. குதான்றது நண்பன், இறை நண்பன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது வந்து நான் வந்து உங்களை தொழுகை செய்கிறேன், அப்புறமேல் வந்து நீங்கள் எங்களுக்கு ஏதாவது நன்மை செய்தீங்கன்னா நான் அப்புறம் உங்களுக்கு போக வைப்பேன் அப்படின்னு வந்து ப்ரேயர் பண்ணுவாங்களே சிஸ்டர். காலையில் ஸ்கூலில் ப்ரேயர் பண்ணுவோம் இல்லையா? அந்த ப்ரேயரை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரிலாம் ப்ரேயர் பண்ணுறீங்க இல்லையா? படைப்போம், பிரசாதம் படைப்போம். ஆசிரியரிடம் ஒரு பொழுதும் ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று கூற மாட்டார்கள். இறைவன்கிட்ட வந்து சொல்றாங்க, ஆசிரியர்கிட்ட சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாரோ? ஆமா. பரமாத்மா தந்தையும் ஆவார், ஆசிரியரும் ஆவார். சரி, ஓகே பிரதர். அப்பா சொல்றாங்க ஆகி கொண்டு செல்கிறார்கள். எப்படி தந்தையோ அவ்வாறே குழந்தைகள். நாளுக்கு நாள் தத்துவங்களும் கூட தமோ பிரதானமாகவே ஆகி கொண்டே போகிறது. இது இருப்பதே துக்கதாமம். 40,000 வருடங்கள் இன்னும் ஆயுள் இருக்கும் என்றால் என்ன நிலைமை ஆகிவிடும்? 40,000 வருஷம் கலியுகம் இருக்குன்னு எழுதியிருக்காங்க இல்லையா? இப்ப இருக்க முடியல மனிதர்களால. இது 40,000 வருஷம் இருந்தா என்ன ஆகும்னு கேக்குறாரு. ஆமா, அதுதான் முன்னாடி முதல்ல ஒரு பேராகிராஃப்ல சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா? அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தோன்றதெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஒரு சிலர்கிட்ட கேட்டா 10,000 சொல்லுவாங்க, இன்னொரு சிலர்கிட்ட 5,000 சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்தா சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க கலியுகத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதத்தான் என்னன்னு சொல்லுவார் அப்படின்னா, கும்பகர்ண உறக்கம் அப்படின்னு சொல்லுவார், அஞ்ஞானத்தின் உறக்கம் அப்படின்னு சொல்லுவார். 40,000 வருஷம்னு இந்த கலியுகம் இருக்குது அப்படின்னு சொல்றதுனால எந்த ஒரு புருஷார்த்தமும் செய்யாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க.
நாளைக்கு விநாசம் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சா இன்னைக்கு ஒழுங்கா உட்காந்து புருஷார்த்தம் பண்ணுவீங்க இல்லையா? அதனாலதான் அப்பா சொல்லிட்டு இருக்காரு, விநாசம் ஆக போது சீக்கிரம் முயற்சி செய்யுங்க அப்படின்னு. அவங்க அஞ்ஞான உறக்கத்துல தூங்கிக்கிட்டு இருக்காங்க, ஞானத்துக்கு வந்துட்டீங்க, விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர் வாசன். அப்பா சொல்றாங்க, இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் தந்தையுடன் யோகம் தொடர்பு கொண்டிருக்கும் காரணத்தினால் தெளிவு வெளிச்சம் வந்து விட்டுள்ளது. எந்த அளவிற்கு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு லைட் ஒளி அதிகரித்து கொண்டே போகும் என்று தந்தை கூறுகிறார். நினைவினால் ஆத்மா தூய்மையாக ஆகிறது, பிரகாசம் லைட் அதிகரித்து கொண்டே போகிறது. நினைவே செய்யவில்லை என்றால் லைட் ஒளி கிடைக்காது. நினைவினால் ஒளி அதிகமாகி கொண்டே போகும். நினைவு செய்யவில்லை மற்றும் ஏதாவது விகர்மம் செய்து விட்டீர்கள் என்றால் லைட் குறைந்து போய்விடும். நீங்கள் சதோ பிரதானமாக ஆவதற்கான புருஷார்த்த முயற்சி செய்கிறீர்கள். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். தந்தையை நினைவு செய்தீங்கன்னா உங்களுடைய ஆத்மாவின் அந்த விழிப்புணர்வு, அந்த லைட் பிரகாசம் ஜொலிக்கும். நினைவு செய்து தூய்மையா இருந்து தூய்மையான கர்மம் அதெல்லாம் செய்தீங்க அப்படின்னா நல்ல ஆத்மாவின் பிரகாசம் நல்லா இருக்கும். ஏதாவது விகர்மா செய்துட்டீங்க அப்படின்னா, தந்தை நினைவு செய்யலைன்னா உங்களுடைய பிரகாசம் மங்கி போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் ஒரு பேராகிராஃப்ல ஒன்று சொல்லியிருந்தாரு, இந்த கர்மா நீங்க எப்படி இந்த சங்கமயத்துல நல்ல கர்மா செய்றீங்களோ அந்த கர்மத்தின் பலனாகத்தான் அந்த சம்ஸ்காரம் உருவாகுது. அந்த கர்மத்தின் பலனை சங்கமயத்துல நல்ல கர்மா நிறைய செய்றீங்க, அதுக்கான பலன்லாம் எல்லா சத்தியத்திலையும் திரேதாயத்திலையும் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. சரிங்க சிஸ்டர் வாசிங். ஏதாவது விகர்மம் செஞ்சோம்னா ஆத்மா லைட் குறைந்து போயிடும் பிரதர் அப்பா சொல்றாங்க. ஆகும் நினைவினால் தான் உங்களுடைய ஆத்மா தூய்மையாகி கொண்டே போகும். இந்த படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை ஸ்ரீகிருஷ்ணர் அளிக்க முடியாது என்பதையும் நீங்கள் எழுதலாம். அதுவோ பிராரப்தம் பிராப்தியாகும். 84வது கடைசி பிறவியில் கிருஷ்ணரின் ஆத்மா மீண்டும் ஞானத்தை எடுத்து கொண்டிருக்கிறார், பிறகு முதல் நம்பரில் செல்கிறார் என்பதையும் எழுதிவிட வேண்டும். சத்தியுகத்தில் 9 லட்சம் பேர் தான் இருப்பார்கள் என்பதையும் தந்தை புரிய வைக்கிறார். பிறகு அதிலிருந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் அல்லவா. முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கக்கூடிய தாசர்கள் தாசிகள் கூட இருப்பார்கள். இதுவும் முக்கியமான பாயிண்ட் சிஸ்டர், பாத்துக்கோங்க. 84 பிறவிகள் எடுக்கிறோம் அப்படின்னா 84 பிறவிகள் தாசு தாசியராவா போகணுன்றதுக்காகவா படிப்பீங்க நீங்க? எல்லா பிறவிலையும் உயர்ந்த பதவி அடையணும். 84 பிறவிலையும் நம்ம உயர்ந்த பதவி அடையணும்னா அப்ப நல்ல விதத்துல முயற்சி செய்யணும், உயர்ந்த பதவிக்கு போகணுன்ற லட்சியம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இங்க பாருங்க, குறிப்பிட்டு எங்கேயுமே அதிகமா சொல்ல மாட்டாரு, இங்க சொல்லியிருக்காரு 84 பிறவிகள் தாசு தாசியர்களா போகிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு. சரி வாசிங்க. 9 லட்சம் சத்தியத்துல இருப்பாங்க, பிறகு போக போக அதிகரித்து கொண்டே இருக்கும். 84 பிறவிகள் எடுக்கக்கூடிய தாசத்தில் கூட இருப்பாங்க அப்பா சொல்றாங்க. பிறகு 84 பிறவிகள் தான் கணக்கிடப்படுகிறது. யார் நல்ல முறையில் தேர்வில் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்கள் முதலில் வருவார்கள். எவ்வளவு தாமதமாக வருவார்களோ பின் வீட்டையும் பழையது என்றேதான் கூறுவார்கள் அல்லவா. புதிய வீடு உருவாக்கப்படுகிறது, பிறகு நாளுக்கு நாள் ஆயுள் குறைந்து கொண்டே போகும். அங்கோ தங்கத்தினால் மாளிகைகள் அமையும், அவையோ பழையதாக ஆக முடியாது. தங்கமோ எப்பொழுதுமே பிரகாசித்து கொண்டுதான் இருக்கும். பிறகு அவசியம் சுத்தப்படுத்த வேண்டியிருக்கும். நகை கூட கலப்படம் இல்லாத தயாரித்திருப்பீர்கள் என்றாலும் கூட கடைசியில் சற்று பிரகாசம் குறைந்து விடுகிறது. பிறகு அதற்கு பாலிஷ் மெருகூட்ட வேண்டி இருக்கும். நாம் புது உலகிற்கு செல்கிறோம் என்ற குஷி குழந்தைகளாக உங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த நரகத்தில் இது கடைசி பிறவியாகும். இந்த கண்களால் எதெல்லாம் பார்க்கிறீர்களோ இது பழைய உலகம் பழைய சரீரம் என்பதை புரிந்துள்ளீர்கள். சொல்லிடலாம். அத அந்த ராவணன் இந்த அனுமான் அந்த ராவணனோட இலங்கையை தீ வச்சுட்டு போயிடுவார். அப்ப எல்லாம் எரிஞ்சு போயிடும் இல்லையா. அப்புறமே இந்த ராவணன் என்ன செய்வான் அப்படின்னா மேல பாலிஷ் பண்ணுவான். பாலிஷ் பண்ணோன்னே இன்னும் நல்லா தங்கம்லாம் ஜொலிப்பா மாறிடும். தங்கத்தை மேல பாலிஷ் பண்ணா இன்னும் ஜொலிப்பு அதிகமாயிடும் இல்லையா. அத ஒரு இடத்துல கூட ஒரு பேராகிராஃபா அந்த கம்பராமாயணத்துல அதை விவரிச்சு எழுதியிருப்பாங்க. அதான் பாபா இங்கேயும் சொல்றாரு. சத்தியுகத்துல உங்களுக்கு இப்ப தங்கத்தால ஆன அரண்மனைகள்லாம் கட்டிடுவீங்க. அப்புறம் அதை பராமரிக்கணும் இல்லையா. என்னதான் தங்கம் நல்லா இருந்தாலும் நாள் போக 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 அது பாலிஷ் குறைஞ்சு போயிடும். திரும்பி அதை பாலிஷ் பண்றதுக்கான ஒரு காரியம் மட்டும் செய்வீங்க அப்படின்னு சொல்ற. தங்கத்தால அரண்மனை கட்டிட்டு வாழ்வோம், இருந்தாலும் அதை பராமரிக்கிறதுக்காக கொஞ்சம் காலம் போனதுக்கு அப்புறம் பாலிஷ் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி வாசி. அதாவது அது போல ஆத்மா சத்தியுகத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்ப நம்ம பாலிஷ் போட்டுட்டு இருக்கோம் சங்கம யுகத்துலங்கிறது நமக்கு சமிக்கை கொடுக்குறாங்க அப்பா. இப்பொழுது நம் சத்தியுகமாகிய புதிய உலகத்தில் புதிய சரீரம் எடுக்க வேண்டும். 5 தத்துவங்கள் கூட புதியதாக இருக்கும். இது போல சிந்தனை கடலை கடைய விசாசாகர் மந்தன் செய்ய வேண்டும். இது படிப்பு ஆகும் அல்லவா. கடைசி வரையில் உங்களுடைய இந்த படிப்பு நடக்கும்.
ம். படிப்பு முடிந்து போய்விட்டது என்றால் விநாசமாகிவிடும். எனவே தங்களை மாணவர் என உணர்ந்து பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்ற குஷியில் இருக்க வேண்டும் அல்லவா? ம். இந்த குஷி குறைவானதா என்ன? ஆகையால் கூடவே மாயை கூட தவறாக காரியத்தை செய்வித்து விடுகிறது. 5 முதல் 6 வருடங்கள் பவித்திரமாக தூய்மையாக இருக்கிறார்கள். பிறகு மாயை வீழ்த்தி விடுகிறது. ஒரு முறை விழுந்து விட்டார்கள் என்றால் அந்த நிலை மீண்டும் அமைய முடியாது. ம். நாம் விழுந்து விட்டோம், எனவே ஆழ்ந்த வெறுப்பு ஏற்படுகிறது. ம். விழுந்து விட்டோம் என்ற வெறுப்பு ஏற்படுகிறது. இப்போது குழந்தைகளாக நீங்கள் முழுவதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த பாருங்க பிறவியில் இருங்க சிஸ்டர், அது ரொம்ப முக்கியமான, இதுவும் ரொம்ப முக்கியமானது. 5-6 வருஷமா பிறவின்ட்டேன், 5-6 வருஷமா தூய்மையா இருக்காங்க. என்னைக்காவது விகாரத்துல விழுந்து தூய்மையற்றவங்களா மாறி போயிட்டாங்கன்னா என்ன வரும்? வெறுப்பு வந்துடும் அப்படிங்கறத சொல்றாரு. இத்தனை வருஷம் நான் தூய்மையா இருந்தனே, இப்ப விழுந்துட்டு இப்படி ஆயிட்டனே அப்படின்ற மாதிரி வெறுப்பு வந்துடும். அந்த 5-6 வருஷம் தூய்மையை கடைபிடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு தீவிரமான தூய்மை அடுத்து வரும்போது இருக்காது. மொத்தமாவே புருஷார்த்தத்தின் மீதே வெறுப்பு வந்துடும். அதனாலதான் சொல்றாரு, தூய்மையா இருக்கீங்க, இறுதி வரைக்கும் சொர்க்கத்துக்கு போற வரைக்கும் தூய்மையா இருக்கணும். அந்த சம்ஸ்காரம் நீண்ட கால சம்ஸ்காரமா வேணும் அப்படிங்கறத சொல்றேன். அப்ப இருக்கிறதுலே ரொம்ப மோசமான விகாரம் இந்த காம விகாரம் தான். அதான் அப்பா அவரோட டீட்டெயிலா சொல்லியிருக்கு. அதனாலதான் மற்ற விகாரத்தினா சத்ருன்னு தான் சொல்லுவாரு, அந்த காம விகாரத்தை மட்டும்தான் மகா சத்ருன்னு சொல்லுவார். அதான் தூய்மையற்றவர்களா ஆயிட்டீங்கன்னா அடுத்து உங்களால புருஷார்த்தமே ஒழுங்கா செய்ய முடியாத அளவுக்கு போயிடும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி வாசிங்க. அப்பா சொல்றாங்க, ம். இந்த பிறவியில் சென்று பாவங்கள், இந்த பிறவியில் செய்த பாவங்கள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தங்களது வாழ்க்கை பற்றியோ ம். தெரியும் அல்லவா? ஒரு சிலர் மந்த புத்தியாக, ஒரு சிலர் சகல புத்தியினராக இருப்பார்கள். ம். சிறு வயதினுடைய சரித்திரம் நினைவிலோ இருக்கும் அல்லவா? இந்த பாபா கூட சிறு வயதின் ஹிஸ்டரி கூறுகிறார் அல்லவா? பாபாவிற்கு அந்த வீடு ஆகியவை கூட நினைவில் இருக்கிறது. ம். ஆனால் இப்பொழுதோ அங்கு கூட எல்லாமே புதிய வீடுகளாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடும். ம். 6 வயது முதற்கொண்டு தங்களது வாழ்க்கை சரித்திரம் நினைவில் இருக்கும். ஒருவேளை மறந்து விட்டது என்றால் ம். டல் புத்தி என்று கூறுவார்கள். உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதுங்கள் என்று தந்தை கூறுகிறார். அதாவது 6 வயசுல இருந்து நீங்க செஞ்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப என்னென்ன விகர்மங்கள்லாம் நம்ம செய்திருக்கோம் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க அப்படிங்கறத சொல்றாரு. எந்த ஒரு தவறான காரியமும் இப்ப நீங்க செய்யக்கூடாது சங்கம யுகத்துல. எதுக்காக பின்னாடி உங்களோட ஆட்டோ பயோகிராஃபில எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, பழைய தவறுகள்லாம் நம்ம செஞ்சிருப்போம், இந்தந்த குறைகள்லாம் நமக்குள்ள இருக்குது, இதெல்லாம் நம்ம திருத்திக்கணும், நம்ம நன்னடத்தை உடையவர்களா ஆகணும். அங்க கீழான பிறவி, தமோ பிரதான பிறவி அப்படிங்கிறப்ப எல்லா பிறவிகளும் மொத்த சம்ஸ்காரம் எங்க வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கடைசி பிறவி, இந்த பிறவில வேலை செஞ்சிருக்கோம். அப்ப இங்க இருக்க குப்பையெல்லாம் மொத்தமா நீக்கணும் அப்படின்னா பழசெல்லாம் திருப்பி பாருங்க அப்படிங்கறத சொல்றாரு. திருப்பி பார்த்து இப்ப எந்த தவறும் செய்யாம இருங்க. பாபாவுக்கு கூட நினைவு வருதான், அந்த பழைய வீட்டுல நம்ம என்னென்ன தவறுலாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி விஷயம்னா யாருக்கு? பிரம்ம பாபாவுக்கு. இப்ப அந்த வீடு கூட எப்படி இருக்கும், அந்த பழைய வீடு கூட இடிச்சுட்டு புது புது வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க அப்படிங்கறத அவரே சொல்றாரு. சரிங்க சிஸ்டர் வாசிங்க. நமக்கும் சின்ன வயசுல இப்பயுமே அப்படித்தானே. இப்ப நமக்கும் வயசாயிருக்குது அப்படின்னா தெரியும் இல்லையா, ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடுலாம் இப்ப இருக்காது. எல்லாத்தையும் இடிச்சுட்டு நல்ல அவங்க வேற மாதிரி வீடு கட்டியிருப்பாங்க. அந்த தெரு எல்லாமே வேற மாதிரி ஆயிடுக்கும் இல்லையா, அதான் பாப்பா இங்க சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். இங்க கம்பேர் பண்ண வர்றாரு, இதுக்கு ஞானத்துக்கு என்ன கம்பேர் பண்ணாருன்னா ஆத்மா அப்படி சொல்றாரோ? ஆத்மா இல்ல, நம்ம அந்த மாதிரி எந்த தவறு செஞ்சிடக்கூடாது. அதனால இப்ப அந்த பழைய பிறவிகளின் தவிர எல்லாத்தையும் தந்தை கிட்ட ஒப்படைச்சிடும். பாபா இந்த மாதிரி தவறுலாம் நான் செஞ்சுட்டேன், இனிமேல் இந்த மாதிரி தவறுலாம் செய்ய மாட்டேன், இந்த முழு குப்பையும் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நான் முழுமையா நீங்க சொல்ற ஸ்ரீமத் நடந்து நான் முழுமையா தூய்மையாவேன் அப்படிங்கிறது. தூய்மையற்ற நிலையில இருந்து வந்துட்டேன், எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இப்ப தூய்மையாகிறதுக்கான முயற்சி செய்வேன் அப்படிங்கிறதுக்காக சொல்றது சிஸ்டர். உங்ககிட்ட என்னென்ன குப்பை கூலங்கள்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் என்கிட்ட வந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதான் அதை சொல்லியிருக்காரு சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதுங்கள் என்று தந்தை கூறுகிறார். வாழ்க்கையினுடைய லைஃப் விஷயம் ஆகும் அல்லவா? வாழ்க்கையில் எவ்வளவு அதிசயங்கள் இருந்தன என்று தெரிய வரும். காந்தி, நேரு ஆகியோரின் வாழ்க்கையை பற்றி எவ்வளவு பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன. வாழ்க்கையோ உண்மையில் உங்களுடையது மிகவுமே மதிப்பு வாய்ந்தது. இது அதிசயமான வாழ்க்கையாகும். இது மிகவுமே விலை மதிப்பிட முடியாத வாழ்க்கையாகும். இதனுடைய மதிப்பை சொற்களால் கூற முடியாது. நிச்சயமே நீங்கள் தான் சேவை செய்கிறீர்கள். இந்த லட்சுமி நாராயணர் எதுவுமே சேவை செய்வதில்லை. உங்களுடைய வாழ்க்கை மிகவுமே மதிப்பு வாய்ந்தது. இந்த வாழ்வில்தான் மற்றவர்களுடைய வாழ்க்கையும் இது போல ஆகுவதற்கான சேவை செய்கிறீர்கள். யார் நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் மகிமைக்கு உயர்ந்தவர்களாக ஆகிறார்கள்.
வைஷ்ணவ தேவியின் கோவில் கூட உள்ளதல்லவா? சிஸ்டர் இதைத்தான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்ப நீங்க பாபா கிட்ட சார்ட் எழுதுங்க, தந்தை கிட்ட நல்லா நினைவு செய்திருக்கீங்களா, இது பண்ணிருக்கீங்களா, ஞானம் கொடுத்தீங்களா, சேவை செய்தீங்களா அப்படிங்கிற சார்ட்லாம் வைக்க சொல்றாரு இல்லையா. இந்த சார்ட் நீங்க இங்க எழுதுறீங்க சங்கமயத்துல. அப்ப உங்களுடைய சார்ட்டை எல்லாரும் வந்து எங்க எழுதுவாங்க அப்படின்னா, துவாபர யுகத்துல வந்து எழுதுவாங்க அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க என்னென்ன புருஷார்த்தம் இங்க செய்தீங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு நினைவு சின்னமா தவறான ரீதியில இருந்தாலும் உங்களை பத்தி தானே எழுதி வச்சிருக்காங்க எல்லாமே. தேவி தேவதைகளா வாழ்ந்தது நீங்க தான். லட்சுமி நாராயணா பத்தி எழுதியிருக்காங்களா இல்லையா? அப்ப முருகன், பிள்ளையாரு, சிவன், பார்வதி எல்லாமே இந்த சங்கம யுகத்தின் விஷயத்தை தானே அங்க வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கறத அங்க சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரிவா? நம்மளுடைய ஆட்டோபயோகிராஃபி தான் நம்ம இங்க நமக்கு நாமளே எழுதுறோம். நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் பக்தர்கள் வந்து பக்தி மார்க்கத்தில் எழுதுறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. சரிவா? உயர்ந்தவர்களாக யார் நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் மகிமைக்கு உயர்ந்தவர்களாக ஆகிறார்கள். வைஷ்ணவ தேவியின் கோயில் கூட உள்ளது அல்லவா? இப்பொழுது நீங்கள் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவராக ஆகிறீர்கள். வைஷ்ணவர்கள் என்றால் தூய்மையாக இருப்பவர்கள். இப்போது உங்களுடைய உணவு பழக்கங்கள் கூட வைஷ்ணவர்களுடையதாகும். முதல் நம்பர் விகாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வைஷ்ணவர்களாக பவித்திரமாக இருக்கிறீர்கள். ஜெகதம்பாவின் குழந்தைகளாகிய இவர்கள் அனைவருமே பிரம்மகுமார் குமாரிகள் ஆவார்கள் அல்லவா? பிரம்மா மற்றும் சரஸ்வதி மற்ற குழந்தைகள் அவர்களுடைய சந்ததியினர் ஆவார்கள். தேவிகள் கூட வரிசைக்கிரமமாக உள்ளார்கள். அவர்களுக்கு பூஜை ஆகிறது. மற்றபடி இத்தனை புஜங்கள் ஆகியவை கொடுத்து விட்டுள்ளார்கள். அவை அனைத்துமே தேவையற்றது. அதாவது வைஷ்ணவ தேவி கோயில் இருக்குது அப்படின்னா அந்த புஜங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா இந்த குமாரிகள், அதாவது இந்த பிரம்மா சரஸ்வதி கூட நிறைய புஜங்கள் காமிச்சிருக்காங்க இல்லையா. எதுக்காக அப்படி காமிச்சிருக்காங்கன்னா அவ்வளவு குழந்தைகள் இங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. அதே போல அங்க வைஷ்ணவ தேவி கோயிலையும் அப்படி அமைச்சிருப்பாங்க போல. அதான் அந்த புஜங்கள்லாம் அவ்வளவு அமைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றத சொல்றாரு. அப்புறம் தூய்மையா இருக்கிறதுக்கான விஷயம், எப்படி வைஷ்ணவர்கள் தூய்மையா இருக்காங்களோ அதே போல நீங்களும் தூய்மையா இருக்கீங்க. தூய்மையான உணவு பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் கடைபிடிக்கிறாங்க. அதே போல நீங்களும் இப்போ உண்மையான வைஷ்ணவர்கள் போல ஆயிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. சரிங்க சிஸ்டர், அது கூட நம்மளுடைய நினைவு சின்னம் தான் அப்படிங்கிறார் வைஷ்ணவ தேவி கோயில். ஓகே, சரி வாசி. வைஷ்ணவ தேவி இங்கதான் உருவாகுது. பிரம்மா சரஸ்வதி இங்கதான். என்ன சொன்னாரு? சரஸ்வதி. ஆமா, பிரம்மா சரஸ்வதி எல்லாமே இங்கதான் உருவாகுது சங்கமத்துல. ஓகே பிரதர். ஜெகதம்பான்னு சொன்னார். ஜெகதம்பா எல்லாமே இங்கதான் உருவாகுது. ஓகே, அப்பா சொல்றாங்க, நீங்கள் அநேகரை உங்களுக்கு சமமாக ஆக்குகிறீர்கள். எனவே புஜங்களை கொடுத்து விட்டுள்ளார்கள். நம்மளுடைய கை அங்க உருவாயிட்டு, நம்மளுடைய வாரிசு உருவாயிட்டுங்கிறதுக்காக அந்த புஜங்களை காட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மாவை கூட 100 புஜங்களுடையவராக 1000 புஜங்களுடையவராக காண்பிக்கிறார்கள். இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகவும் உங்களுக்கு பிறகு தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். யாருக்குமே துக்கம் கொடுக்காதீர்கள். யாருக்காவது தப்பும் தவறுமான வழி கூறி சர்வநாசம் செய்யாதீர்கள். தவறான வழி கூறி யாருக்காவது தப்பா வழி கூறி சர்வநாசம் செய்திடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா அப்பா என்ன ஸ்ரீமத் கொடுத்திருக்காரோ அதுபடிதான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க சிஸ்டர். அதுபடிதான் நடக்கணும். என்ன ஞானம் கரெக்டா தெரியுதோ அதுதான் சொல்லணும். தெரியலன்னா பேசாம வந்துட்டு போயிடணும். தெரியலேன்னு சொல்லி பழகணும். தெரியலேன்னு சொல்றதுனால உங்களுக்கு இது கூட தெரியாதா அப்படிங்கிற அந்த அபிமானத்திலேயே அவமானத்திலேயே போக வேண்டிய அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் நமக்கு வெளிப்படையா தெரியும், அனுபவம் இருக்கும். சில விஷயங்கள் நமக்கு அனுபவம் இல்லை அப்படின்னா பெரியவங்க கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் நல்ல பழக்கம். நம்ம ஏதாவது சொல்லி அவங்க வாட்டுக்கு ஏதாவது விகர்மம் செய்துட்டாங்க அப்படின்னா அந்த விகர்மாவின் கணக்குல நமக்கும் பங்கு வந்தது மாதிரி ஆயிடும். அதனாலதான் சர்வநாசம் செய்துகிறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்க சிஸ்டர். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் புரிய வைக்க வேண்டும். அச்சா சாந்தி. தந்தை மற்றும் ஆஸ்தியை மட்டும்தான் நினைவு செய்யணும். அது இதுக்குரிய விஷயத்தை தான் நீங்க கடைபிடிக்கணும். தந்தை என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி, ஓகே. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தார்னிக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாடல் மற்றும் பூஜைக்கு உகந்தவராக வேண்டும் என்றால் பக்குவமான வைஷ்ணவராக வேண்டும். தூய உணவு பழக்கத்தின் கூடவே தூய்மையாகவும் இருக்க வேண்டும். இந்த மதிப்பு வாய்ந்த வாழ்க்கையில் சேவை செய்து அநேகருடைய வாழ்க்கையையும் சிறந்ததாக ஆக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையே மிகவும் மதிப்பு வாய்ந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நீங்க சேவை செய்து மற்றவர்களுக்கும் நன்மை செய்யணும்.
முதல்ல உங்களுக்கு நீங்களே நன்மை செய்து கொள்ளணும். நீங்கள் தூய்மையாகணும். தந்தையை நினைவு செய்து நீங்க தூய்மையாகணும். அப்புறம் நீங்க எப்படி தூய்மையானீங்களோ அதே சேவையா அதே விஷயத்த மற்றவர்களுக்கு சொல்லும்போது அது சேவையாயிடும். அதான் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய காரியம். பாடலுக்கும் மகிமைக்கும் உரியவராக ஆகிறதுக்கு தான் நீங்க இப்ப நல்ல விதத்துல புருஷார்த்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். தாரணிக்கு 2வது பாயிண்ட்ஸ், ஆத்மாவின் பிரகாசம் அதிகரித்து கொண்டே செல்லும் அளவிற்கு தந்தையுடனான யோகம் தொடர்பு கொள்ள வேண்டும். எந்த ஒரு விகர்மமும் செய்து பிரகாசத்தை குறைத்து கொள்ளக்கூடாது. தங்களுக்கு தாங்களே நட்பு கொள்ள வேண்டும். விகர்மம் செய்தீங்கன்னா ஆத்மாவின் பிரகாசம் குறைஞ்சு போயிடும். அதே போல அதனால நீங்க தந்தை நினைவுல இருந்தீங்க அப்படின்னா ஆத்மாவின் பிரகாசம் அதிகரிக்கும். நல்ல கர்மம் செய்தீங்கன்னா ஆத்மா பிரகாசம் அதிகமாகும். ஆத்மாவின் பிரகாசம் அதிகமாகறதா உங்களுக்கு நீங்களே நண்பன் ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்க. சரிங்க சார். போக போக தந்தையரோட யோகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க அந்த ஆத்மா கிளம்பி வெளில தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமா. அப்போ நம்ம பரிசுத்தாவா இருப்போம். இவங்க என்னமோ யாரையோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யாரையோ ஃபாலோ பண்றாங்க, நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைப்புக்கு வந்துருவாங்க. தந்தையோட அப்போ வெளியே வருவாரு. அதுக்காக சொல்றாரு பிரகாசத்தை குறைத்து கொள்ளக்கூடாது, தங்களுக்கு தாலே நட்பு கொள்ள வேண்டும். அப்பா வரதானம் கொடுக்குறாங்க. சுயஸ்திதியின் இருக்கையில் நிலைத்திருந்து பரஸ்திதிகள் மீது வெற்றி பெறக்கூடிய மாஸ்டர் படைப்பாளர் ஆகுக. எந்த ஒரு பரஸ்திதியும் இயற்கையின் மூலம் வருகிறது. எனவே பரஸ்திதி என்பது படைப்பு மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஒருபோதும் தோல்வி அடைய முடியாது. அது நடக்க முடியாது. மாஸ்டர் சர்வசக்திவான் பரஸ்திதி என்பது படைப்பு மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஒருபோதும் தோல்வி அடைய முடியாது. அது நடக்க முடியாது. அது மாஸ்டர் சர்வசக்திவான் வரக்கூடாதாங்கண்ணே. மாஸ்டர் படைப்பாளர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, மாஸ்டர் கிரியேட்டர் அப்படின்னு தான் வரணுங்க. சரி, ஓகே, எப்படினாலும் வச்சுக்கலாம். சரி, வாசிங்க சிஸ்டர். படைப்பு மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஒருபோதும் தோல்வி அடைய முடியாது. அதாவது படைப்பாளர் நம்மள அப்பா அங்க உயர்த்தி மாஸ்டர் சர்வசக்திவான் சொல்றாரு. அது நடக்க முடியாதது. யாராவது தமது இருக்கையை விட்டு விடுகிறார்கள் என்றால் தோல்வி ஏற்படுகிறது. இருக்கையை விடுவது என்றால் சக்தியற்றவராக ஆவதாகும். இருக்கையின் ஆதாரத்தில் சக்திகள் தாமாகவே வருகின்றன. யார் இருக்கையில் இருந்து கீழே இறங்கி விடுகிறாரோ அவர் மீது மாயாவின் தூசி படுகிறது. பாப்தாதாவின் செல்லமான மறுபிறவி எடுத்த பிராமணர்கள் ஒருபோதும் தேக அபிமானத்தின் மண்ணில் விளையாட மாட்டார்கள். ஃபர்ஸ்ட் சுயஸ்திதினா என்னன்னு பார்க்கணும். சுயஸ்திதினா ஆத்மாவின் மனோநிலை. அந்த மனோநிலை தான் இருக்கை, சேர், சிம்மாசனம் அப்படின்றதெல்லாம் சொல்றது. அப்ப ஆத்மாவின் சுயஸ்திதியின் மூலமா பரஸ்திதி அப்படிங்கிறதுனா பிரச்சனைகள், சூழ்நிலைகள் இதன் மீது வெற்றி அடையுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய நல்ல மனோநிலையின் மூலமா இந்த பிரச்சனைகள் மீது, இந்த சூழ்நிலைகள் மீது வெற்றி அடையுங்க அப்படிங்கிறதா விஷயம். இப்படிப்பட்டவங்களதான் மாஸ்டர் கிரியேட்டர், மாஸ்டர் படைப்பாளர் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப உங்களுடைய இருக்கை நல்லா இருக்கணும். இருக்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா, மனோநிலை நல்லா இருக்கணும் அப்படின்னா நினைவு நல்லா இருக்கணும். நினைவு நல்லா இருந்தாதான் மனோநிலை நல்லா வரும். மனோநிலை நல்லா இருக்கும் போதும் சொரூபம் தயாராகும் அப்படிங்கிறத சொல்லுவார். நினைவு, அதாவது ஸ்மிருதி, அதுக்கப்புறம் ஸ்திதிக்கு அப்புறம் சொரூபம், இது மூணும் சேர்ந்தேதான் இருக்கும். இங்க அப்பா சொல்றது ஸ்திதிய சொல்றாரு. ஸ்திதிங்கிறது மனோநிலை. அந்த சேர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கெல்லாம் விளையாட்டு போல அனுபவமாகும். அதனால்தான் இப்ப சொல்றாரு, இந்த சுயஸ்திதியை நல்லா வச்சுக்கோங்க, இந்த பரஸ்திதி மீது வெற்றி அடைஞ்சிருவீங்க. சுயஸ்திதி அப்படிங்கிற அந்த ஸ்திதி மனோநிலை சரியில்லை அப்படின்னா நீங்க அந்த இருக்கையை விட்டு இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த இருக்கையை விட்டு, அந்த மனோநிலைங்கிற இருக்கையை விட்டு இறங்கிட்டீங்க அப்படின்னா மாயை பிரவேசமாகும், உங்களை தோல்வி அடைய வைக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதனாலதான் மாஸ்டர் சர்வசக்திவான் நீங்க மாஸ்டர் சர்வசக்திவான் கிட்ட அந்த சர்வ சக்திகளும் இருக்க காரணத்தினால அந்த மனோநிலை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மாவின் குழந்தைகள், பிரம்மகுமார் குமாரிகள் நீங்க, பரமாத்மாவின் நேரடி வாரிசுகள் நீங்க. அப்ப ஒருபோதும் எப்படி இருக்கக்கூடாது, மண்ணுல கால் வச்சு விளையாடக்கூடாது அப்படிங்கிறாரு. எப்பவும் மண்ணுக்கு மேலதான் இருக்கணும் நீங்க. அதாவது பரிஸ்தாவாகி பறக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஆத்ம உணர்வுல இருக்கணும். ஆத்ம உணர்வுல இருந்தீங்க அப்படின்னா நினைவு நல்லா இருக்கும். நினைவு நல்லா இருந்தா மனோநிலை நல்லா இருக்கும். இந்த மனோநிலை நல்லா இருந்துச்சுன்னா மாயையை வெற்றி அடைகிறதோ, இந்த சூழ்நிலைகளை வெற்றி அடைகிறதோ, பிரச்சனைகளை வெற்றி அடைகிறதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டு போல அனுபவமாகும் அப்படின்றத சொல்லியிருக்காரு சிஸ்டர். அந்த சுயஸ்திதி பரஸ்திதி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு விளக்கம் நல்லா தெரிஞ்சுச்சுன்னா வரதானம் சூப்பரா புரியும். ஆனா சூப்பர் வரதானம் அது. ஓகே சிஸ்டர். மண்ணில் விளையாட மாட்டார்கள் அப்படின்னா தேக அபிமானத்தை கம்பேர் பண்றாரு. தேக அபிமானங்கிற மண்ணில் போய் விளையாட மாட்டாங்க.
சமான்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா நினைவு நல்லா இருக்கும். நினைவு நல்லா இருந்தா மனோநிலை நல்லா இருக்கும். அதான் ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா மாயையின் மீது வெற்றி அடைஞ்சிருவீங்க. தேக உணர்வுன்ற மண்ணு மீது கால் வச்சீங்க அப்படின்னா மாயை பிரவேசமாகி உங்களை தோல்வி அடைய வைக்கும், உங்களை சேர்ல இருந்து கீழே தள்ளி விட்டுரும் அப்படிங்கறத சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். அப்பா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. திடத்தன்மை, உறுதித்தன்மை, உறுதி, கடுமையான சமஸ்காரங்களையும், அதாவது திடத்தன்மை, உறுதித்தன்மை, கடுமையான சமஸ்காரங்களையும் கூட மெழுகு போல் உருக்கி அழித்து விடும். அதுதான் டிட்டர்மினேஷன் பிரிங் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. டிட்டர்மினேஷன் அப்படின்னா திடமான எண்ணம், திடத்தன்மை அப்படிங்கிறது. அந்த திடமான எண்ணம், உறுதியான எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கடுமையான சம்ஸ்காரமா கூட இருந்துட்டு போகட்டது. மாயையின் கடுமையான சம்ஸ்காரம் இருந்தா கூட நான் ஸ்ரீமத் படி நடந்தே தீருவேன், அப்பா சொன்னது மாதிரி நடந்தே தீருவேன், செய்தே தீருவேன், ஆகியே தீருவேன் அப்படின்னு திடமா சொல்றது, உறுதித்தன்மையோட சொல்லும் போது எவ்வளவு கடுமையான ராவனுடைய சம்ஸ்காரமும் அழிஞ்சு போயிடும். அது எப்படி ஆயிடுமா, மெழுகு போல உருகி போயிடுமா. அப்படி சொல்லியிருக்காரு. திடமான எண்ணம் தான் உங்களுக்கு வேணும் எல்லா விஷயத்திலயும் சொல்லியிருக்காரு. அந்த உறுதி. ஓகே சிஸ்டர். திடத்தன்மை, திடத்தன்மை, தந்தை மீதான திடத்தன்மை, தந்தை மீது ஒரு அழிக்க முடியாத நம்பிக்கை, அந்த உறுதித்தன்மை, வைராக்கியம் அப்படி சொல்றாரு. சங்கமயுகத்துக்கான வைராக்கியம். அப்பா வந்திருக்காரு, அவர் மேல ஒரு லெவல்ல ஒரு திடத்தன்மை. இந்த இது இப்படி அவர் மேல நம்ம வைக்கும் போது கடுமையான சம்ஸ்காரம் கூட கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உருகி போயிடும். அதான் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். டிட்டர்மினேஷன், திடத்தன்மை உங்களை கண்டிப்பா வெற்றி உண்டாகியே தீரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். அவ்வியக்த சரா கொடுக்குறாங்க அப்பா. இணைந்த ரூபம் இந்த மாசம் பூரா சக்தி, அதாவது சிவசக்தி இணைந்த ரூபத்தை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய ஒரு ஐஷாரா என்னன்னா, இணைந்த ரூபத்தின் சிம்ருத்தி மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். எப்படி ஞான சுரூபமாக இருக்கிறீர்களோ அது போல் அன்பு சுரூபமாகுங்கள். ஞானம் அன்பு இரண்டும் இணைந்தே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஞானம் என்பது விதை, அன்பு அதற்கு ஊற்றக்கூடிய தண்ணீர் ஆகும். விதைக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் பழம் கொடுக்காது. ஞானத்தின் கூடவே மனதின் அன்பு இருக்குமானால் பிராப்தி என்ற பழம் கிடைக்கும். சேர்ந்தே இருக்கணுங்கிறார். ஞானம் கொடுக்கும்போது நம்ம கடுமையா கொடுக்க முடியாது. இப்ப அவரு நம்மள இனிமையான குழந்தைகளேன்னு கூப்பிட்டு கொடுக்கறதுனாலதான் நம்ம அவர்கிட்ட காதல வாங்கிட்டு இருக்கோம். நம்மள்ட்ட அது மாதிரி நம்ம கொடுக்கும்போது அன்பா கொடுத்தாதான் நம்மள்ட்ட வரவங்க ஞானத்தை வாங்குவாங்க. அதே போல சிவசக்தி, சிவனும் சக்தி இணைந்த ரூபமா ஞானமும் அன்பும் இணைந்து இருக்கணுங்கிறத நமக்கு வந்து சமிக்கையா கொடுக்குறாரு. ஆமா, ஞானம் இருக்கணும், உங்களுக்கு அன்பும் இருக்கணும் அப்படின்னு சொல்ற. ஞானம்ங்கிறது புத்திக்குரியது. புத்தியில அப்பா ஞானத்தின் விதைகளை கொடுத்திருக்காரு. கூடவே என்ன ஆகணும், அன்பு சொரூபமா ஆகணும். மனதிலிருந்து தந்தையை நினைவு செய்யறது, மனதிலிருந்து மற்றவர்களை சகோதர ஆத்மாக்கள் அப்படிங்கிற அன்போடு பாக்குறது, இதுதான் யோகம்னு அப்படி சொல்றது அப்பா. இந்த மாதிரி ஞானம்ங்கிறது விதையா இருக்குது, அன்புங்கிறது தண்ணீர் போல இருக்குது. விதைக்கு வந்து அந்த அன்புங்கிற தண்ணீர் ஊத்தணும். தண்ணீர் ஊத்தினா தான் அந்த விதை வந்து மரமா முளைச்சு பழம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதே போலதான் அப்பா சொல்றாரு, ஞானத்துடன் கூடவே அன்பும் இருக்கணும், இருந்தா தான் நல்ல பிராப்தி அப்படிங்கிற பலன் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே, அதான் ஞானமும் வேணும். ஒண்ணு ஞானம் அன்புங்கிறது யோகம்னு கூட வச்சுக்கலாம். ஞானமும் யோகம் இருந்தாதான் உங்களுக்கு தாரணை அப்படிங்கிற நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனதில அன்பு இருக்குமானால் பிராப்தி என்ற பழம் கையில கிடைக்கும். அதுக்கு மூணு இப்படி சொல்லலாம். ஒண்ணு சூட்சுமம். ஆமா, ஞானம்ங்கிறது புத்திக்குரியது, அன்புங்கிறது மனதுக்குரியது. அன்புங்கிறது மனதுக்குரியது, யோகம் கூட வச்சுக்கலாம். அத ஞானம் யோகம், பலன்கிறது தாரணை. மூணு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஞானம் யோகம் தாரணை. இது கிடைக்கணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. சரிங்க சிஸ்டர். ஞானம் புத்திக்கு, யோகம் அது மனதுக்கு. ஆமா, அது ரெண்டு இருந்துச்சுன்னா பிராப்தி என்ற பழம் நடைமுறை தாரணைக்கு வந்துரும். அது முரளி கொடுத்த பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ. ஓம் சாந்தி பாபா. தேங்க்யூ பாபா.